சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம ட்ராகனை ஆம்புலன்ஸ் எடுத்துகிறத தான் காட்டுறாங்க. இந்த சாவறதுக்கு முன்னாடி ஃபியூ செகண்ட்ஸ் அந்த ஃப்ளாஷ்பேக் அப்படியே வரும்னு சொல்லுவாங்கல்ல, ஹாப்பியான மூமெண்ட்ஸ்லாம் அதெல்லாம் நம்ம ட்ராகனுக்கு அப்படியே வந்துருக்கோம் காமிச்சிருப்பாங்க. அனிமியில் பாருங்கள், அது நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. நம்ம நெக்ஸ்ட் சாப்டருக்கு அப்படியே போயிடலாம். இந்த சாப்டர் ஃபுல்லாகவே அந்த ஸ்டோரியை தான் போட்டிருப்பாங்க. லாஸ்ட்டாக ட்ராகனும் மைக்கி கிட்ட பேசுந்து, அதுக்கப்புறம் அதெல்லாம் காமிச்சிட்டு லாஸ்ட்டாக ட்ராகனும் நான் எம்மா கிட்ட போகிறேன்னு சொல்லிட்டு எம்மா கூட அப்படியே சேர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பேனல் பயங்கரமாக இருந்திருக்கும், எமோஷ்னலாகவும் இருந்திருக்கும். அதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் போகும். அண்ட் அடுத்த சாப்டர் போகிறதுக்கு முன்னாடி நான் இதை சொல்லணும். லாஸ்ட் சாப்டர் போட்டப்போ ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஏன் ப்ரோ அப்படியே படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, அந்த கண்டென்ட் ஃபுல்லாகவே எமோஷனல் கண்டென்ட். அதில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா அந்த எமோஷனோட கனெக்ட் ஆக முடியாதுன்னு தான் சொல்லிட்டு அப்படியே அதில் இருக்கிறதே ரீட் பண்ண புரிகிற மாதிரி. வேறு ஒன்றும் இல்லை. சரி, ஓகே, நம்ம அடுத்த சாப்டர் பார்த்துருவோமா? சாப்டர் ஸ்டார்டிங்லேயே இங்கே வந்து சவுத்தை காட்டுறாங்க. அவன் எல்லாரையும் பிடிச்சி பொழப்பொலான்னு பிறந்துட்டு இருக்கான். எதுக்கு அவங்களுக்கு தேவையில்லாத வேலைலாம் அப்படின்ற மாதிரி. இங்கே நம்ம டாக்கி மிச்சை காட்டுறாங்க. அவன் வந்து என்ன பண்ணியிருப்பானா, போய் கேட்டிருப்பான் அவனை உங்களால் காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து இல்லை, ஏற்கனவே அவன் இறந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளோட ட்ராகன் வந்து இறந்துடுறான். ஸோ ட்ராகன் ஃபேன்ஸ்லாம் ஸ்டோரியில் இந்த பார்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை அப்படியே கமெண்ட்டில் தெரிவிச்சுட்டு போங்க. அதுக்கப்புறம் நம்ம டாக்கி மிச்சம் ஒரு மாதிரி எமோஷனே இல்லாத மாதிரி நின்றுட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் செஞ்சு நீ இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி கேட்பா. இந்த சைடு பார்த்தா நம்ம செஞ்சுவை யாரோ கூப்பிடுறாங்க. யாரான்னு பார்த்தா நம்மளோட அக்காஷி. நம்ம அக்காஷி வந்து கேட்பான், நிஜமாலே ட்ராகனை கொண்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம அக்காஷி காண்டாயிட்டு, இன்னைக்கு நான் ராகோஹரா டெண்டாயை அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெங்காயை கூப்பிடுவான். நம்ம பெங்காயும் எல்லாரையும் அசம்பிள் பண்ணிடுவான். நம்ம செஞ்சு வந்து ஏன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்பா. இந்த சைடு வந்து அக்காஷி வந்து அப்போ இன்னைக்கு இல்லைன்னா வேற எப்போன்னு சொல்லிட்டு அவனும் காண்டாயி கேட்பான். நம்ம செஞ்சும் இன்னைக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லி பார்ப்பான். நம்ம அக்காஷி வந்து இது இன்னும் நீ நினைக்கிற மாதிரி சின்ன குழந்தைங்க சண்டை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவனும் காண்டாயி கத்திட்டு இருப்பான். இங்கே நம்ம டாக்கி மிச்சியும் எனக்கு இப்படி நடக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பான். இந்த சைடு பார்த்தா மொத்த ராகோஹரா டெண்டாயும் வந்திருப்பாங்க. நம்ம சவுத் வந்து கத்திட்டு இருப்பான். இந்த சைடு சவுத் வந்து ஆரம்பிக்கலாண்டா அப்படின்னு சொல்ல இதை நம்ம இங்கே முடிச்சிடலாம்னு அக்காஷி கத்திட்டு ரெண்டு பேருமே சண்டைக்கு வருவாங்க. இந்த சைடு பார்த்தா பைக்கில் யாரோ வந்துட்டு இருக்காங்க. பைக்குன்னு சொன்னப்பவே தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும் நம்ம மைக்கி தான் சொல்லிட்டு. நம்ம மைக்கியும் அங்கே வந்து கெத்தாக நின்றுட்டு இருப்பான். டாக்கி மிச்சியும் மைக்கி அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். இங்கே அப்படியே ஸ்டோரியை ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு 10 செகண்ட் நான் சொல்ல வரது கொஞ்சம் கேட்குறீங்களா ப்ளீஸ்? நம்ம வந்து ஒரு முடிவு எடுத்துருக்கோம். அது என்ன முடிவுடானா, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் சீரிஸை முடிக்க பார்க்குறேன். ஸோ அதனால வந்து ப்ளூ லாக்கை வந்து நான் இப்போதைக்கு ஹோல்டில் வச்சிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட சப்போர்ட்டை கொடுங்க, அவ்வளோதான். இதை தான் சொல்லணும்னு நினச்சா வாங்க ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுவோம். நம்ம மைக்கியும் மொத்த கேண்டோ மாஞ்சி கேங்கையும் கூப்பிட்டு வந்து நிப்பாட்டியிருப்பான். இப்போ வந்து அந்த 3 டைட்டன்ஸோட கேங்குமே இங்கே தான் இருக்குது. இதுக்கப்புறம் ஸ்டோரியில் லேகே இருக்காது, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக போட பார்க்குறேன். இங்கே வந்து வாங்கடா எல்லாரும் வந்துட்டோமா, வாங்கடா சண்டை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருப்பானுங்க. இங்கே நம்ம அக்காஷி வந்து இது ட்ராகனுக்கான ரிவெஞ்சுன்னு சொல்லிட்டு சண்டையை ஆரம்பிச்சு வைப்பான். இங்கே எல்லாருமே கத்திட்டு வாங்கடா ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு சண்டைக்கு இறங்கிடுவானுங்க. மாற்றி மாற்றி 3 கேங் மெம்பர்ஸுமே அடிச்சுக்கிறானுங்க. அக்காஷி வந்து கத்திட்டு இருப்பான், டோமான் இதில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே செஞ்சு வந்து கத்திட்டு இருப்பா, சண்டை போடாதீங்கடா அப்படின்னு. இங்கே நம்ம மைக்கை பார்த்தா அவன் சும்மா நின்றுட்டு இருப்பான். அவன் வந்து சொல்லுவான், நான் சும்மா வந்து பார்க்க தான்ப்பா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கக்குச்சை வந்து கேட்பான், நீங்கள் எதுவும் பண்ண போகிறது இல்லையா பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. மைக்கி வந்து சொல்லுவான், நான் இதை ஜஸ்ட் ஹரிச்சியா அப்புறம் மற்றவங்க கையில் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. கக்குச்சை கேட்பான், உங்களுக்கு எதை பற்றி கவலையே இல்லையான்னு சொல்லிட்டு. மைக்கி வந்து நான் இதை பற்றி கவலைப்படணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். நம்ம டாக்கி மிச்சியும் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருப்பான். இந்த சைடு பார்த்தா 3 கேங் மெம்பர்ஸுமே அடிச்சுட்டு சவரானுங்க. இங்கே சவுத் வந்து டென்ஜக்கு ஸ்குவாடை கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பிரம்மானை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அடிக்க சொல்லுவான். இங்கே இவனுங்க அடிச்சிட்டு இருக்கா, எதுக்காக நான் சிரிக்கிற அப்படின்ற மாதிரி நம்ம ஆகாஷி கேட்பான். இங்கே செஞ்சு வந்து கத்திட்டு இருப்பா, கொஞ்ச நேரம் அமைதியாக ஆகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம செஞ்சு உள்ள போக பார்க்க ஒரு கை வந்து தடுக்குது. யாரான்னு பார்த்தா வாக்கா. நம்ம வாக்கா வந்து சொல்லுவான், உள்ள போவாத, இது ஒன்றும் சாதாரண சண்டை இல்லை, எனக்கு தெரிஞ்சு இங்கே நிறைய பேர் சாவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஆகாஷையும் நம்ம டாக்கி மிச்சை கூப்பிட்டு பிரின்சஸை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சுவை பார்த்துக்க சொல்லிட்டு அவன் பெங்காயை கூப்பிட்டு சண்டைக்கு இறங்கிடுவான். இங்கே மாற்றி மாற்றி அடிச்சுட்டு கீழே விழுந்துட்டு இருப்பானுங்க. நம்ம அக்காஷி சண்டை போட்டுட்டு இருக்கப்போ என்ன பண்ணுவான், சவுத்துன்னு கத்துவான். அதுக்கப்புறம் எதுக்கு நீ ட்ராகனை கொன்ன, அவன் எங்களோட அஃபிஷியல் மெம்பர் கூட இல்லை, நீ முதல்ல கொண்டிருக்கணும்னா எங்களை கொண்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன விடுங்கடா அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருப்பான். அங்கே அவனுக்கு பிடிச்சி அப்படியே 3 பேர் 4 பேர் சேர்ந்து மடக்கிட்டு இருப்பாங்க ஆகாஷியை. இங்கே சவுத்தை வந்து கிட்ட வந்து அப்படியே கை வாங்குவான். இது வாடுறான்னு சொல்லிட்டு எதுக்கு கத்துறான்னு சொல்லிட்டு குத்த போவான். நம்ம பெங்காய் வந்து உன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி உன்னோட அடியில் ஏப்பான்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணிடுவான். இங்கே இவன் பிளாக் பண்ண பின்னாடி நம்ம வாக்கா வந்து கழுத்துலேயே ஒரு அடியை போட்டு அங்கே சவுத்தை பின்னாடி தள்ளிடுவான். இங்கே நம்ம வாக்கா அக்காஷி அப்புறம் பெங்காய் 3 பேருமே நாங்கள் தான்டா உன்னோட ஆப்போனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருப்பானுங்க. இந்த சைடு நம்ம சவுத் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பிளாக் ட்ராகனா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருப்பான். அதோட இந்த சாப்டரும் இந்த எபிசோடும் முடியுது கைஸ். இதுக்கப்புறம் ஸ்டோரி ரொம்ப நல்லாவும் போகும். இதுக்கப்புறம் ஃபைட்டு பிளட்டு தான். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். see you guys in another video.